ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐம் நாட் அ பர்சன் ஹூ போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அப். நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். வர வழியில் என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கார்டிங்ஸ் என்னை ஹீ ஷோன் மீ த ரெக்கார்டிங்ஸ். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை நக்ஷத்ரா மூர்த்தி, who is a wife of Vijay Kumar, எருமசாணி விஜய் குமார். இவங்க சொன்ன வேர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஷிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months நான் இது போயிட்டுருக்கேன். ரிசார்ட்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் நான் ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி. இவங்க என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 to 2 months இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லார்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷனில் தெரியல. எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகுமார் தான் இது ஹெட், அது அவங்க கிட்ட சொல்லுங்க, விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்க கிட்ட இப்போ கேட்டால் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஐ டென்ட் ஹாவ் ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 months. இவங்க 1 year அக்ரிமெண்ட் போட்டாங்க. லிட்ரல் லாக் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க என்ன. 4 months எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் இவங்க கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இது லைக் 1 to 15 days நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேற ஒர்க் வந்தால் நான் இதில் போகலாமான்னு நான் கேட்பேன். அப்போ இல்லை நீங்கள் அதில் போகாதீங்க, அன்னைக்கு நமக்கு கண்டிப்பாக ஷூட் இருக்கும். ஆனால் பார்த்தா ஷூட்டே இருக்காதுங்க. அப்போ அதனால எனக்கு பேமெண்ட்டும் எதுவுமே வரல. நான் வேற எந்த ஒர்க்கும் நான் எடுக்கல இவங்கனால. எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து வேறொரு பெரிய ஒரு சீரீஸில் இவங்க கூப்பிட்டுருந்தாங்க, வேறொரு டீம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். கோபி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர். அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேங்க. அப்போ இவங்க சொன்னாங்க இல்லை போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனால தான் நான் போனேங்க. ஐம் கம்மிங் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் கேரளா. அண்ட் இவங்க சொல்லி ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 times ஃப்ரம் கேரளா டு சென்னை. அப்போ எப்போவுமே எங்கிட்ட 90% நீங்கள் தாம்மா, 99% நீங்கள் தாம்மா, இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு, அதுவும் பிகினர்ஸ் ஆன தோஸ் ஹூ ஆர் ட்ரீமர்ஸ், அவங்களை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஃபிக்ஸு நான் விழுந்துட்டேன். நான் அக்கௌண்ட் கேஷியரை நான் கால் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதேதோ சொல்லிட்டு இருந்தார். கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவரை கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்கள் என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப இது பிரச்சனையில் இருக்குது, உங்களால் எனக்கு ஒர்க் இல்லை, நீங்கள் ஷூட்டும் வைக்க மாட்டேங்கிற, ஷூட் இருந்தால் தானங்க பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்லை, ஆனால் 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டென்ட் ஈட் எனி. நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்போ இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இதில் த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸு கோர்ட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் ஐம் அ நார்மல் பர்சன் who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. And this statement is to Nakshatra Murthy, wife of Vijay Kumar from எருமசாணி. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க வீட்டில் இருந்துக்கோங்க. But I am ambitious. I have aims. I have aspirations. I have wishes. I dare to come into this industry to prove that okay, outsider can prove things. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க இருந்துக்கோங்க, ஆனா மற்றவங்கள உங்களை மாதிரின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆல்வேஸ் அ உமன் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அ உமன். ஆனா இங்க நான் அதை பார்க்கல. இது சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் ஐ ஹாவ் பீன் ஸ்கேம்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months. என்னை எந்த ப்ராஜெக்டும் எடுக்க விடாம இவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ விஜயகுமாரை நான் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன், இப்படி ஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கா,
என்ன பண்றீங்க ப்ரொடக்ஷன்? அவங்க சொல்றாங்க இவங்க ஒரு இது இல்ல, ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கால் எடுத்ததும் he told that she is hospitalized, ஃபிக்ஸ் வந்திருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? விஜயகுமார் என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படியா, அப்போ அவங்கள நடிக்க வேணாம்னே சொல்லிக்கோங்க, இனி வர வேணாம், இந்த வெப் சீரிஸ்ல நீங்க நடிக்காதீங்க அப்படி சொல்லிக்கோங்க. அது இவங்களோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்ப இவர் இப்படிதான் பேசுறாரு. அனு எப்படி இருக்கா, அவ ஓகேயா, அவ ஆல் ரைட்டா, எதுவுமே இல்ல, இப்படி பேசுறாருங்க. மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் த கண்ட்ரோல் அண்ட் ஹீ டோல்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். நீ உங்களோட டீம்ல ஒரு பொண்ணு, நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? ஹி ரேஸ்ட் திஸ் வாய்ஸ். அதுக்கு ஹிஸ் வைஃப் வந்து எடுத்து, மை ஃப்ரெண்ட் டசன்ட் நோ தட் மச் தமிழ், so she is a Malayali, I guess. And Nakshatra Murthy, she took the call and she spoke. And after that, after a long conversation, அந்த பொண்ணு வந்து அந்த நக்ஷத்ரா மூர்த்தி she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா மை, she used this word. அது எப்படிங்க, அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. லிட்ரலி நான் வந்து இப்போ நான் இப்படியெல்லாம் ஒரு வீடியோ நான் பண்ணவே மாட்டேங்க. சீரியஸ்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு நடந்த அநீதியை பற்றி நான் பேசுகிறேன். இவங்க வந்து எப்போவுமே நான் வந்து குளோபல் வில்லேஜஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேட்கும்போது ஏதாச்சும் இப்போ பேமெண்ட் எல்லாம் எதுக்கு இவங்க பிளாக் எதுவுமே எனக்கு தெரியாது. ஷூட்டுக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு லீடர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அப்போ ஷூட் வைக்கலன்னா எப்படிங்க? கேட்டா இல்லம்மா நெக்ஸ்ட்ல இருந்து தான் உங்களோட இது கேரக்டர் டெவலப் ஆகும் சொல்லிட்டே இருந்தாங்க. 7 to 8 months இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தாங்கங்க. என்னை வந்து வேற எந்த ப்ராஜெக்டும் பண்ண விடாம பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. 7 to 8 months, இட்ஸ் நாட், அந்த ஒரு பீரியட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு விஷயமே கிடையாதுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இவங்க வந்து மேனிப்புலேட் கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாரையும். இது என்ன மாதிரி எனக்கு ஐ எம் ஷுர் அபவுட் இட், என்ன மாதிரி குளோபல் வில்லேஜஸ் இந்த ப்ரொடக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க த்ரெட்டன் பண்றதுனால தான் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாமே சைலண்டா இருக்காங்க. ஐ எம் ஷுர் அபவுட் இட். அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பேட். டு அன் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஆட்டிடியூட் இஸ் ரியலி பேட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ரொடக்ஷன்ல ஃபுட் ஹைஜீனே இல்லை. அவங்க வந்து ரைஸை வடிகட்டுறது எங்கன்னு நீங்க வாந்தி வருங்க. சீரியஸ்லி நாங்க சொல்றேன், வாந்தி வரும். இட்ஸ் வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். கேட்டா இப்படிதாமா இருக்கும், இதெல்லாம் இது அகாமடேஷன் டிராவல்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம்ல, பின்ன என்ன? நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கீங்க, ஆனா சேலரி கண்டிப்பா இருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. 1 to 15 இவ்வளோ பர் டே இவ்வளோ சேலரி இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் என்னால வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஆனா நீங்க சேலரியும் கொடுக்க மாட்டீங்க, ஷூட்டும் வைக்க மாட்டீங்க. ஷூட்டு வச்சா தானே சேலரி கிடைக்கும். சும்மா இங்க இருந்து do you know 14 hours டிராவல் பண்ணி நான் சென்னையில ஷூட்டுக்காக போவேங்க வித் மை மணி. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி. சும்மா அங்கே பேக்ரவுண்டுக்கு நிற்க நான் வந்து 14 hours டிராவல் பண்ணி நான் போவேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு இவங்கனால. நான் யாருக்கிட்ட போவேன்னு தெரியலங்க. இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்தல. அது இல்லைம்மா அதனால தான் இல்லை, நீங்க இது டிராவல் அட்லீஸ்ட் நீங்க ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லம்மா அதனால தான் கேரளால இருந்து எந்த இது ஆர்டிஸ்டையும் நாங்க கால் பண்றது இல்லை. அதை எப்படிங்க இப்படியெல்லாம் பேச முடியும்? கேரளால இருந்து ஆர்டிஸ்ட் டூ யூ ரீஜனல் டிஃபரன்ஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரீஜனல் டிஃபரன்சஸ் கேரளால இருந்து அதனால தான் எந்த ஆர்டிஸ்டையும் கால் பண்றது இல்லை. என்ன மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இப்போ கரண்ட்லி வி ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் சம் என்ன மூவிஸ் சினிமாஸ் இப்படியெல்லாம் ஆஸ்பயர் பண்ணி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 1 year ஆகுதுங்க. நான் 1 yearல ஐ ஹவ் ஒர்க்ட் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இப்படி இல்லைங்க. குளோபல் வில்லேஜஸ், இந்த விஜய் டிவியில வர இந்த மகாநடிகை, அழகி இந்த சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இல்லைங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். இவங்க வேர்ல்டு ஸ்கேம் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க ஆர்டிஸ்ட பாதரே பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து பண்ணிட்டு போ, அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. நான் எப்பவுமே நான் வந்து இந்த 7-8 months நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பண்ண தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க.
அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இப்படிதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து I literally didn't eat anything. I called the cashier. I called him. நீங்க ஏன் என்னோட salary கட் பண்ணீங்க, ஏன் எனக்கு பேமெண்ட் ஷூட் வைக்கல, அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது he suddenly said something and he cut the call. I mean, I don't know what is it. அவங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அதுக்கப்புறம் நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். நான் I got fixed. I got admitted in the hospital. மை ரூம்மேட், எனக்கு இங்கே ரூம்மேட் இருந்தா, அவங்க தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், அண்ட் ஆஃப்டர் என்னோட ஃப்ரெண்டு வந்தப்போ மை ரூம்மேட் டோல்ட் ஆல் திஸ். அண்ட் என்னோட இது ஃபோனில் இருந்து கால் பண்ணாங்க. ஐ எம் ஷியோர் எந்த கோ ஆர்டிஸ்டும் இப்போ நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எந்த கோ ஆர்டிஸ்டும் எல்லாரையுமே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எனக்கு எகெயின்ஸ்டா தான் எல்லாமே வரும், எனக்கு தெரியும். ஆனாலும் இது வேற ஒருத்தருக்கு இனி நடக்கக்கூடாது. இனி ஒரு வேற ஆர்டிஸ்டுக்கு, அவங்கள நம்பி வேற ஆர்டிஸ்டுக்கு இப்படி பண்ணவே கூடாது. அவங்க எவ்வளோ என்னங்க இதுக்கு இதெல்லாம் எப்படி எனக்கு പറയണമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. ஐம் லிட்ரலி சாரி. நான் வந்து இல்லை சினிமா அப்படி இப்படின்னு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்தேங்க. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, எனக்கு வந்து யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில, எனக்கு யாருமே இல்லை, ஸ்ட்ரகிள் பண்ணி வரேன். அந்த விஜயகுமார் எருமசாணி அவரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாரு. அவருக்கு தெரியாதா ஒரு வேறொரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரகிள் அவருக்கு தெரியாதான்னு நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஹவு டேஷ் தட் நக்ஷத்ரா மூர்த்தி ஷி கேன் சே திஸ். ஐம் ஆக்சுவலி டோட்டலி ஸ்டண்ட். லிட்ரலி நான் சொல்றேன். நான் என்கிட்ட இப்படியெல்லாம் சீப்பா யாருமே இப்படியெல்லாம் பேசினது கிடையாது. அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்கும்போது நான் அழுதுட்டே நான் கேட்டேன், எப்படி அவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு ரேஸ் ஆனா, அது ரேஸ் ஆனதுக்கு காரணமே அந்த நக்ஷத்ரா அண்ட் விஜயகுமார். அவங்களோட டீம்ல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல ஃபிக்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க கேட்கும்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேட்குறீங்க, இனி வேணாம், நீங்க நடிக்க வேணாம், அவங்க கிட்ட சொல்லிருங்க நடிக்க வேணாம். நான் கேட்டுட்டு இருக்கேங்க, ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேங்க. நான் உடஞ்சு போயிட்டு இவரை நம்பி இந்த ஃபேஸ் வேல்யூ அதெல்லாம் நம்பினா நான் வந்தேன் அந்த சீரீஸ்ல. ஏதேதோ ஃபர்ஸ்ட் இவங்க ஏதேதோ சொன்னாங்கங்க. இப்போ இவங்க சொல்றதோ இவங்க பண்ற எதுவுமே சம்பந்தமே இல்லை. எல்லாமே எல்லா தப்பும் என் மேல போடுறாங்க. லிட்ரலி ஐ எம் ஹெல்ப்லெஸ் நவ். நீங்க தான் வந்தீங்க சொல்லிட்டு இப்போ எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசின, யாருக்கிட்ட பேசணும்னு இப்போ எனக்கு தெரியாது. யாரு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரி சாதாரணமான பீப்புளுக்கு இந்த சோஷியல் மீடியா தான் டூல். எங்களுக்கெல்லாம் லீகாலிட்டிஸ், லாயர்ஸ் இப்படியெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது, கன்சிடரிங் மை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் பீப்புள் டு சப்போர்ட் மீ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதனால தான் நான் இந்த வீடியோ நான் போட்டேன். வேற எனக்கு சீரியஸ்லி நான் சொல்றேன், எனக்கு வேற வழியே இல்லை. இது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி, நான் எனக்கு உரிமையானது நான் கேட்டேன். நான் ஒர்க் பண்ண, எனக்கு என்னோட அமௌண்ட் எனக்கு வேணும், நீங்க கொடுங்கன்னு சொன்னேன். அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டீல் பண்ற அது பண்ற இது பண்ற என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க. இந்த குளோபல் வில்லேஜஸ் விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த 3 பேருமே இவங்க ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. ஜியோ ஹாட்ஸ்டாருக்கெல்லாம் இது தெரியுதானே எனக்கு தெரியல. அவங்களை ஏமாத்திட்டு இவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். they are using my situation, they are using everything. ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? என்னை மேனிப்புலேட் பண்ணி, இந்த விஜயகுமார் தான் மேனிப்புலேட் பண்ணி என்னை இதுல வர வச்சு. அண்ட் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. நான் எல்லாருக்கிட்டே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா யாருமே they don't even care about me. They don't even see me as a human. I don't know. நீங்க அந்த சீரீஸ் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். 1 to 28 எபிசோட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல. அதுல என்னோட போர்ஷன், என்னோட இது ரெலவன்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இது மக்கள் கிட்டதான் எனக்கு வந்து சொல்லணும். இப்படி இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிறதுனாலதான் சினிமால போக எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ரியலான சினிமா இல்ல. ரியலான சினிமா பீப்புள், ஐ நோ, ஐ ஹவ் ஒர்க் வித் பீப்புள், ரியல் சினிமா பீப்புள் who love the craft and who they love what they do. They give importance to the craft. இப்படி இவங்கள மாதிரி ஏமாத்தி வந்து என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஸ்டை ஏமாத்தி நடக்கிறவங்களுக்கு
they don't know the value of cinema, they don't know the value of craft, they don't know anything. I'm highly disappointed. I'm disappointed as hell. எனக்கு இது மக்கள் கிட்ட மட்டும்தான் இது சொல்லணும். இனி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. எந்த ஆர்டிஸ்டுக்குமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கக்கூடாது. வாட் ஐ ஆம் கோயிங் த்ரூ அது மட்டும் தான் எனக்கு சொல்லணும். இப்போ என்னோட ஹெல்த் கண்டிஷன், என்னோட மென்டல் ஹெல்த், மை இமோஷனல் எவ்ரிதிங் இஸ் கொலாப்ஸ் பிகாஸ் ஆஃப் தெம், பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். இப்படி இருக்கிறவங்கனால என்னோட மென்டல் ஹெல்த், என்னோட பீஸ், ஐம் டன். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி இதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது. எப்பவுமே த்ரெட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெட் கார்டு அது பேன் பண்ணிரு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க எனக்கு எது கொடுத்தாலும் இப்ப பரவாயில்ல. I'll go to the extreme. I'm literally sorry. I'll go to the extreme. I'm talking to the people. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ண முடியுது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு. இவங்களுக்கெல்லாம் என்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு, என்னோட கரியர் ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு. பட் ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். ஐ ஹாவ் டு சே திஸ் பிகாஸ் இட்ஸ் கன்சர்னிங். இப்படி இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவே கூடாது. லிட்ரலி நான் சொல்றேங்க, நான் உடஞ்சு போய் நான் சொல்றேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் ரியலி ரியலி வெரி பேட் ரைட் நவ். என்னோட மென்டல் ஹெல்த் எவ்ரிதிங் இஸ் கொலாப்சிங். எனக்கு இனி வேற எதுவுமே சொல்ல எனக்கு தெரியல. அண்ட் இது நான் மக்கள் கிட்ட எனக்கு இது சொல்லணும்னு ஐ ஃபெல்ட் ஐ ஹாவ் டு சே திஸ். there should not be any other kind of இனி வேற ஏதாச்சும் ஆர்டிஸ்டுக்கு இப்படி அது நடக்கவே கூடாது. ட்ரீமர்ஸ், நாங்கெல்லாம் பிகினர்ஸ். ஆக்சுவலி வி ட்ரீம் பிக், வி அஸ்பயர். நாங்க இங்க வர்றது ஆக்சுவலி வி லவ் சினிமா. அவங்களை இப்படி ஏமாத்தக்கூடாது. அதனால மட்டும் தான் நான் இது மக்கள் கிட்ட நான் சொல்றேங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ கொடுக்க போறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், நாங்கள் எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு சீரீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலாக அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயத்துக்கு யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காம மாற்றி கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் யூசிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ். இந்த சோ கால் அனுகிரகா சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்னு
பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நாங்க ரேண்டமா ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்கன்னு நாங்க ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சோம். ஸோ இன்னொருத்தவங்க வச்சு நாங்க ரெக்கார்ட் பண்றதோ இந்த மாதிரிலாம் நாங்க சீப் திங்ஸ்லாம் நாங்க பண்ணல. ஸோ அனுகிரகா நீங்க ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதான் என்னோட கொஸ்டினே. அண்ட் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து எதனால எனக்கு இப்போ உங்க ஃபேமிலியில வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ அம்மாக்கோ வந்து ரேண்டமா ஒருத்தவங்க 11:30க்கு கால் பண்ணி இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருந்தா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அப்புறமா நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கரெக்டா? அதே தான் நானும் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து பிளே பண்றாங்க, பயங்கரமா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, அது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து we are not running a production house. Then why do you have to call us and ask cash? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா. நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே. கண்டிப்பாக ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐடிக்கு இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்கள் போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்கன்னா அதுக்குமே நம்ம தான் நம்ம காசில் வந்து பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போவோம். ப்ரையராகவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எப்படி விஜய் இதில் இன்வால்வ் ஆவாங்க? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் அனுகிரகா, உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, உமன் வந்து உமனுக்கு சப்போர்ட் பண்ணோம், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ? எனக்கு என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? நான் வந்து விஜயை வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் கிரைங், ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் புட்டிங் அ வீடியோ ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் தே ஆர் ரைட். அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப ட்ராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பற்றி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்கள் கேட்காம எவ்வளோ ரேண்டமாக என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிர்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 half an hour பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் வந்து அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜில். இது வந்து எப்படி வந்து இது வந்து இட் இஸ் நாட் குட். நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கீழே என்னோட பையனை பற்றி கர்மா வில் ஹிட் யூ பேக், இதுதான் உங்களோட டவுன்ஃபால், அப்புறம் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டு ஐ ரியலி ஹோப் so and so people come and rape you and you die. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ இன்ஹியூமனாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்காம? அண்ட் நான் இப்போ கூட ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னார். பிகாஸ் எங்கள் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணலை, எங்கள் சைடில் எந்த ஒரு தப்பும் நடக்கலை. பட் ஸ்டில் இது வந்து விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம ஒரு ரிட்டன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு கேட்கல. பிகாஸ் எங்கள் ஃபேமிலியோட பேர் இதில் டேமேஜ் ஆகுது அண்ட் விஜயோட பேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனாக இல்லை, அண்ட் உங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க மேலே அப்படியே ஒரு ப்ளேம் நீங்கள் போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி இஃப் ஐ ஹேவ் டு.